நீங்க லேட்டா வந்தா சொல்லி நான் கொஞ்சம் லேட். களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ. சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அஜித் சார் சொல்ல, அட பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, நீங்க லேட்டா வந்ததுனால நானும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன்னு பாவனா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அஜித் சாரும் பாவனாவும் இப்போ ஒன்னா மீட் பண்ணியிருக்காங்க. ஏ துஷ்யந்தா அப்படின்ற பாட்டை தான் பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். 2010ல அஜித் சார் அண்ட் பாவனாவுடைய நடிப்புல அசல் படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் 2 பேரும் ஒரு படத்துல தான் வந்து சேர்ந்து நடிச்சாங்க. அதுதான் பாவனாவுக்கு தமிழ்ல லாஸ்ட் படமும் கூட. அதுக்கப்புறமா பாவனா வந்து தமிழ்ல எந்த படமும் நடிக்கல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரும் பாவனாவும் முன்னா மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் இப்போ அசர்பைஜான் அப்படின்ற ஒரு நாட்டில் தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரியில தான் இப்போ அவங்க நடிக்கிற படத்துடைய ஷூட்டிங்கும் வந்து போயிட்டு இருக்கு. அஜித் சார் ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்ல இருக்காரு. அண்ட் பாவனா அவங்களோட பிங்க் நோட் அப்படின்ற ஒரு கன்னடா ஃபிலிமுடைய ஷூட்டிங்லயும் இருக்காங்க. அட நீங்களும் அந்த நாட்டில் தான் இருக்கீங்களா, நானும் அங்கே தாங்க பக்கத்தில் இருக்கேன், சரி ஓகே ஒன்றா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்த உடனே பாவனா கிட்ட அஜித் சார் சாரி பாவனா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதும், அட பரவாயில்லைங்க இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு நானும் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பாவனாவும் ரிப்ளை பண்ணுறாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே துணிவு படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ மஞ்சு வாரியர் கிட்ட அஜித் சார் வந்து பாவனாவை பத்தி விசாரிச்சு அண்ட் அவங்களுக்கு கால் பண்ணியும் வந்து பேசினாருன்னு கேள்விப்பட்டோம் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறமா பாவனா, மஞ்சு வாரியர், அஜித் சார் 3 பேருமே வந்து ஒரு லஞ்சுக்கும் போயிருக்காங்க. இதை பாவனாவே வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறவே இல்லைங்க, அது நல்லாவே தெரியுது. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் டோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. என்னண்ணா பண்ணுறீங்க? நான் சைக்கிள் ரிக்ஷா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் பேர் வந்து ஆர் முனுசாமி, 71 வயசு. வருமானமே ரிக்ஷா தான். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 200-300 சம்பாதிப்போம். அது கால் வந்து மேலே மரத்தில் இருந்து விழுந்து 2 கால் உடஞ்சிது. அது ஃபுல்லாக பிளேட் தான் வச்சுருக்கேன். இப்போ 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்கேன். நொறுங்குனதுனால அந்த கால் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடு அந்த நரம்புல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வேறு யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒய்ஃபு வீட்டு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ கூப்பிட்டாங்கன்னா கையில் தள்ளிட்டு போயிட்டு தள்ளிட்டு வருவேன். அதுதான் எங்கள் 2 பேருக்கும் போல. இப்போ ஓட்ட முடியாதுங்க என்னமே. இனி ஓட்டுறதுக்கெல்லாம் முடியாது. ஏதோ மோட்ரு போட்டால் மிதிக்காத போகலாம். ஏதோ 10 ரூபா வந்தால் கூட சம்பாதிக்கலாம். நான் மிதிச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. மோட்ரு போட எவ்வளோ ஆகும்? மோட்ரு போடனா எப்படி ஒரு 10,000 ரூபா ஆகும். சரி நம்ம முயற்சி பண்ணுவோம். We are going to surprise you today. எப்படி இருக்கீங்க? மலையில் என்ன பண்ணீங்க? மலையில் தண்ணி ஆகிட்டு கட்டில் மேலேயே உட்காந்துருந்தோம். சரி தாத்தா, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். தாத்தா நீங்கள் கடைசியாக என்கிட்ட சொல்லியிருந்தீங்க உங்களால் வந்து கால் உடஞ்சிருக்கு, மிதிக்க முடியல, வண்டி மிதிக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. வாங்கிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த வண்டி வந்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அதை மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு ஓடுற மாதிரி மிதிக்கவே தேவையில்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா போயிட்டே இருக்கும். பாப்பா எப்படி தான் இருக்கு? வண்டி பிடிச்சி அது ஓடி பாப்பா. ஓட்டி பார்க்கலாம். இனிமே வந்து கஷ்டப்பட்டு மிதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு கிக்கர் தான்.